இன்றைக்கி எங்கள் ஊரில் மார்க்கெட், வெள்ளிக்கிழமை மார்க்கெட். இது வந்து வெங்காயம் 30 ரூபா, கத்திரிக்காய் அரை கிலோ 30 ரூபா, வெங்காயம் கிலோ 30 ரூபா, பீன்ஸ் 20 ரூபா, இந்த பட்டர் பீன்ஸ் அரை கிலோ 50 ரூபா, காலிஃப்ளவர் 20 ரூபா, பச்சை மிளகாய் 20 ரூபா, வெண்டிக்காய் 20 ரூபா, கீரை 10 ரூபா, இந்த கத்தி ஒன்று இந்த கத்தி ஒரு 30 ரூபா, கொய்யாக்காய் 50 ரூபா, கேரட் 20 ரூபா, சீனி வரக்காய் 10 ரூபா, வாழைக்காய் 10 ரூபா, சேனைக்கிழங்கு 20 ரூபா, தக்காளி கிலோ 40 ரூபா, மல்லி கருவேப்பிலை. எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் ஊர் மார்க்கெட்டில் உள்ள காய் விவரம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாம்பாருக்கு தேவை உள்ள பொருட்கள்: கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், சாம்பார். காய் வந்து உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, ஒரு கூட்டு, பீன்ஸு, கேரட் பொரியல், ஒரு ரசம், அவ்வளோதான் சாப்பாட்டுக்கு. பார்ப்போம் எப்படி இதில் சோறு வேக பண்ணுறது. முழுவதும் நிறையா வந்துடுவோன்னு பயமாக இருக்குது. எது கொஞ்சம் எடுத்துவோம், ஏன்னா புதுசு நம்ம இப்போ தான் காய்ச்சிரும், அதுவும் பயமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பழகிட்டோம்னா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அரிசி கலஞ்சி வச்சுட்டு உப்பு போட்டு வச்சுருவோம். இதுக்கு இப்படி எண்ணெய் ஊற்றிடுவோம். கேரட் பீன்ஸ் வதக்குறதுக்கு ஆயில் ஊற்றி வைக்கணும் போல தீந்துருச்சு. கடுகு போடணும். 2-3 சின்ன சீரகம். கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். அடுத்து இதுக்கு ஒரு தேங்காய் திருவி போடுதுல்ல, அதுக்கு பதிலாக நாங்கள் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கிறதுக்காக கருவேப்பிலை, மயம் வரவும் இவ்வளவு டக்கு டக்குன்னு வேலை பண்ணுறது மாதிரி இருக்குது, ஓவராக சமைக்கிற மாதிரி இருக்குது. இல்லாட்டினா நான் ஒரு ஆள், அவங்க மட்டும்தானே அப்படின்ட்டு ஏதோ இருக்கிறத வச்சுக்கிடுவோம், ஏன்னா கடையில் வாங்கிக்கிறது. இதுக்கு வந்து தாளிப்புக்கு தேங்காய், பூண்டு, ஒரு பட்டை வத்த காரத்துக்கு, ரெண்டு 3 சீரகம், இப்போ இத்தனைக்கான சோம்பு, அவ்வளோதான். இது சும்மா குறைன்னு ஒரு அடி, அவ்வளோதான். உப்பெல்லாம் போட்டுக்கிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் நான் தண்ணி தெளிச்சேன், எனக்கு கொஞ்சம் மூடிடுச்சு. காய் வேகட்டும், தட்டு போட்டு மூடி வச்சுக்குவோம். ஏன்னா அந்த இன்னைக்கு ஓயாமல் தண்ணி தெளிச்சுட்டே இருக்கும். உருளைக்கிழங்குக்கு வந்து கொஞ்சம் பிடிச்சிடும், அதனால கொஞ்சம் அடுப்பு சிம்லேயே வச்சு லேசாக அப்படியே மூடி போட்டு அப்படியே அந்த உப்பு உரப்பு மட்டும் சாறு வச்சுக்கணும், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஆகட்டும். சோத்தை குறைச்சி உருளைக்கிழங்கு முடிஞ்சிச்சு. சாப்பாடுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் என்னன்னு சொல்லவா, இது காலைல நான் எப்பயுமே வழக்கம் போல் எடுத்துக்கிறது. 2 நெல்லிக்காய், அரை எலுமிச்சம்பழம், இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா மிக்சியில் வலுன்னு அரைச்சி அப்படியே ஜூஸுக்கு எடுத்துருவேன். நெல்லிக்காய் ஜூஸ் காலைல இதுதான் வெறும் வயிற்றுல தான் குடிக்கிறது. இன்றைக்கி நான் மறந்துட்டு கோயிலுக்கு போயிட்டேன், அதனால் அது இப்போத்தையும் குடிக்கணும்னு ஞாபகம் வந்துச்சு. இப்போ அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும், காலைல எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு காணப்பயிர் வேக வச்சு அந்த தண்ணி 1 டம்ளர் குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மணி போல் இந்த இது குடிச்சிக்கிடுவேன். ஒரு கொய்யாக்காய், அந்த காணப்பயிர் வெந்து தண்ணியை குடிச்சிட்டு அந்த கொய்யாக்காயும் அந்த காணப்பயிரை வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். அவ்வளோதான். இதுதான் எனக்கு காலை சாப்பாடு. ரூடி இருக்கியா அவங்களுக்கு
எல்லாமே ஒரு அரிசி தான். நான் என்றைக்கும் இல்லாமல் சங்கீதா வந்து மண்பானையில் ஆக்குங்கத்தை பார்ப்போம்னா, அதனால நான் மண்பானையில் எவ்வளவு வேகுது என்னன்றது தெரியல. அதனால் கொஞ்சமாக போட்டு அதில் வடிச்சிட்டேன், பத்தாது. அதனால நான் இவங்க வீட்டில் பப்பி இருக்கியா மணி இருக்குது, அவங்க 2 பேத்துக்கும் இதில் தனியாக வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு சாப்பாடு தான் வைப்போம் எப்பயுமே. மொதல் மண்பானையில் இன்றைக்கி சமைச்சு பார்ப்போம்னு சமைச்சேன். அது நல்லவேளை வடிக்க தெரியல. சரி நம்மளால முடியாததுன்னா இருக்குது அப்படின்னு ஒரு வழியாக காமிப்பா வடிச்சாச்சு. நிமித்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது சாப்பாடுன்றது. இதுதான் இவங்களுக்கு வச்சு விட்ருவோம் சாப்பாடை. இவங்களுக்கு தயிர் வாங்கணும், நெய் விட்டணும். இது சோறு நிறையா வந்துருந்துச்சுன்னா நாளைக்குனா அதே அளவுக்கு கூட வச்சுக்கலாம். இல்லை கம்மியாக வேகும் தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அதனால தான் இன்றைக்கி ஏதுக்கும் கொஞ்சமாக போட்டு வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குது. பானை நிறையா வருதா பானைக்கு கம்மியாக வருதான்றதை நீங்களும் பார்க்கணும். இது இவங்களுக்கு உள்ளது. எப்பயுமே உலையை காய வச்சு அரிசி போடுவாங்க. நம்ம வந்து அரிசியை கழுவி தண்ணியை பிடிச்சி அப்படியே தூக்கி தான் நான் வச்சுருவேன். உலை காய வச்சு அரிசி போட்ட பழக்கம் எனக்கு தெரியாது. எப்பயும் இந்த கிளாஸில் தான் எடுப்போம் அரிசி. வேணும்னா இதுக்கு 1 கிளாஸு, இந்த பானைக்கு அந்த பானைக்கு வைக்கிறாங்க 2 கிளாஸ், அவ்வளோதான். படிக்கணக்கெல்லாம் தெரியாது. குக்கரில் வைக்கிற மாதிரி தான் பானையில் வச்சு விட்றது, அவ்வளோதான். இதுதான் வித்தியாசமே. எங்களுக்கு இந்த பானையில் காய்ச்சினாலே மிச்சம். தக்காளி போட்டிருக்கேன், சாம்பார் பொடி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு இன்றைக்கி மண்பானையில் தான் சமையல். நேற்று மானாமதுரை போனாங்க எங்கள் வீட்டில். மானாமதுரைக்கு போனாலே அங்கே மண் பாத்திரங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு மண்பானை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு தாளிப்பு சட்டி மாதிரி 2 ஐட்டம் வாங்கிட்டு சொன்னேன். 2 ஐட்டம் வாங்கிடுவாங்க. இன்றைக்கி அதில் வெள்ளிக்கிழமை முதல் சமைப்போம்ட்டு சமையல் பண்ணுறோம். அடுத்து மல்லிப்பொடி. நான் எப்பயுமே சாம்பாருக்கு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுவேன். மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே ஸ்பூனில் தான் போடுவாங்க. எனக்கு வந்து கையில் போட்டே பழகி போச்சு. அவ்வளோதான். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் போட்டாச்சு. சாப்பாடே மிச்சம் எங்களுக்கு. நான் இது தெரியாமல் திருப்பி ரூடிக்கு வேற சோறு வச்சு விட்டுட்டேன். இதே மிச்சம் பரவாயில்ல. கரெக்டாக இந்த கிளாஸில் 1 கிளாஸ் வேகுது. இதில் கம்மியாகத்தையும் போட்டேன். அப்படி இருந்தோம் இன்னும் கொஞ்சம் போட்டால் கூட நல்லா மேலே வரைக்கும் வந்துருந்துருக்கும் போல. பரவாயில்ல, எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் எப்படி காய்ச்சணுன்றது. பட்னால இதில் எப்படி சமைக்கணுன்றது தெரியல. இப்போ சமைச்சிக்கிட்டேன். சோறுமே நல்லா அப்படியே பொழுன்னு மணிமணியாக இருக்குது. வா சூப்பர். ஒட்டவே இல்லை, கரண்டிலேயே நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புசுன்னு இருக்குது. சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கு. பருப்பு குக்கரில் வச்சு நல்லா மசியெல்லாம் வந்துருச்சு. இது கொஞ்ச நாள் பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றி புளி கொஞ்சம் நாள் ரசத்துக்கு புளி நெய்வாரு ரசத்துக்கு கொஞ்ச நாள் மஞ்சத்தூள், மல்லித்தூள். இன்னைக்கு எங்கள் மகன் சென்னையிலேருந்து காலேஜ் லீவுக்கு வந்திருக்கியான். எப்போ பார்த்தாலும் ஹாஸ்டல்லே தானே சாப்பிட்றியான், வீட்டு சாப்பாடே இல்லையா. அதனால தான் இன்னைக்கு என் பையன் வந்தாலே பிள்ளைங்க எதுவும் வந்துருச்சுனாலே கொஞ்சம் தடவுடலாம் சாப்பாடு, அவ்வளோதான். மிளகு, சீரகம்,
வெந்தயம், ரசத்துக்கு ஒரு நிமிஷம் போட்டு வரேன். காய் வந்துருச்சு. கொஞ்சம் நாள் புளி ஊற போட்டுருக்கேன். சாம்பாருக்கு எப்பயுமே கொஞ்சம் கூட புளி ஊற்றணும். இது தனியாக பச்சை மிளகாய் இந்த இவ்வளவு தான். புளிக்கான் புளி கரைச்சி ஊற்றினா கொஞ்சம் சாம்பார் சுருக்குன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். புளிப்பு உரப்பா புளி ஊற்றாமல் வெறும் பருப்பு மசால் பொடி போட்டு வச்சோம்னா அது மழுமழுன்னு இருக்கும். இதுதான் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான். காய் நல்லா வந்துடுச்சு. மண்டடிகளுக்கு நல்லா வாசமாக இருக்குது. சூப்பர் சமையல் இருக்கிற வீட்டில். புளி மட்டும் கொஞ்சம் லேசாக கொதிக்கணும். கொதிப்பு வந்த பிற்பாடு பருப்பு தூக்கி ஊற்றிட்டோம்னா சாம்பார் தாளிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. டைம் ஆயிடுச்சு, அதான் அவசர அவசரமாக சமைக்கிறேன். மணி 1 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு லேட்டு. கோயில் போயிட்டு காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. சாப்பிட வந்துடுவாங்கல்ல. காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. பெருங்காயத்தை உடனே போட்டோம்னா கசந்து கிடக்கும், அது ரொம்ப காஞ்சிச்சுன்னா. அதனால் இதை லேசாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பெருங்காயம் வச்சுக்கணும். இதெல்லாம் கசந்து சங்கீதாவுக்கு இரும்பு வந்துருச்சு. அவங்க தான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சுதந்திர தின லீவு வாசி. அவங்கள தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். இப்போ வீடியோ எடுக்கணும். ரசத்துக்கு முடிச்சாச்சு. உப்பு போடணும். போட்டாச்சு. தான் ரசம் முடிஞ்சு. எண்ணெய் ஊற்றிச்சு. கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம், சாம்பார், மஞ்சடியிலேருந்து அதில் மாற்றி எடுத்தாச்சு. அவ்வளோதான். எனக்கு வீடியோ எடுக்கவும் தெரியல, அது போட்டு விடவும் தெரியல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு புழுவாக இல்லை. அதனால தான் சமைக்கிறது எதுவுமே எடுக்க முடியல. சாம்பாரை தூக்கி தாளிப்பில் ஊற்றிடுவோம். சாம்பார் நிறையா வச்சுட்டேன். 2 பேருதேன். கொஞ்சமாக வச்சாலே போதும். கேரட் பீன்ஸுக்கு
அரிசியை கழுவி வச்சிட்டோம்னா உழவாட்டுக்கு அங்கிருக்கையும் சாதம், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கேரட் பொரியல், பாயாசம், அப்பளம், நெய் முடிஞ்சு சாப்பாடு தட்டு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். எங்கள் பையனுக்கு 3 நாள் லீவுக்காண்டி இந்த மாதிரி.